ஸோ ஹாய் கைஸ் நான் சண்முகம். இப்போ பார்க்க போற கதை வந்து தி ஹண்ட். ஹண்ட்ட பொறுத்தவரை ஆ இதில வந்து யார் யார வில்லனா காமிச்சிருக்காங்க, இல்ல நியூஸ் பேப்பர்ல இருக்கிறத அப்படியே எடுத்து வச்சிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வந்து, நீங்க ஒரு தேர்ட் ஐல இந்த படத்த பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. சரிங்களா? உள்ள வந்து இந்த படம் வந்து நடந்தத சொல்ற கதையும் தாண்டி, உள்ள நடக்கிற பாலிடிக்ஸ நெறைய காமிச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ண வந்தவனுக்கு அவனுக்கு வந்து புடிச்சாகணும். ஐ மீன் எப்பன்னா வந்து இதுக்கு எல்லாமே காரணம் பிரபாகரன் தான் அப்படிங்கிற பின் பாயிண்ட் பண்ணி ஆகணுங்கிறது நம்ம பாயிண்ட் கிடையாது. கொலை பண்ணவன் யாரு? சரிங்களா? அவன புடிக்க போனா, அவன் தனியா ஒரு ஸ்கெட்ச போட்டு வச்சிருப்பான். சரிங்களா? அவனுக்கு குடுக்கப்பட்ட அசைன்மென்ட் வேறையா இருந்திருக்கும். ஐ மீன் ஒண்ணா இருந்திருக்கும். அத முடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் போகாம, நம்ம ஒண்ணு பண்ணிட்டோம். இதே மாரி இன்னொன்னு பண்ணணும் அப்படிங்கிற மாரி அவன் சுத்திக்கிட்டு இருப்பான். இத நீங்க வெளிய விசாரிக்க போனீங்கன்னா, ஆமாண்டா அது நெறைய பேர் சுத்தாண்டா செஞ்சான். ஆமா திமிர்த்தனமா அவன் பண்ணதான்டா செஞ்சான் அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு டாக் வரும் வெளிய. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ல சில விஷயம் வந்திருக்காது. அந்த விஷயத்த பூரா நீங்க சொல்லியிருப்பாய்ங்க. அந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு இருந்துச்சான்னா கிடையாது. என்ன நடந்துச்சு? அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி வந்து அப்படியே தான் ஒரு பார்வையா இருந்துச்சு இந்த இந்த கதைக்கு ஆக்சுவலா. ஸோ நீங்க பார்க்க போனீங்கன்னா, இது ஆக்சுவலா ஒன் சைடா இவன் தான் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்ற மாரி இருக்காது. இவன் கொலைவனவே இவன் இவன் கெட்டவன்னு சொல்ல முடியாது. இதுல இங்கிட்டு இருக்கவங்க வந்து வாய வச்சு சும்மாவும் இருக்க மாட்டாங்க. இவங்களும் வந்து உள்ள மக்களுக்கு பார்ட்டிஸ் பேசிக்கிட்டு இருப்பாய்ங்க. ஸோ அந்த விதத்திலே உங்களுக்கு அது புதுசா இருக்கும். அது அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு போயிட்டீங்கன்னா கடைசியில பிடிக்க போயிருவாய்ங்க. பிடிக்க போம்போது, ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அவங்கள பிடிக்க விடாம தடுக்கும். இப்ப அவங்கள பிடிச்சா, அவைங்க ஏதாவது பேர சொல்லுவாய்ங்க. அந்த பேர் வெளிய வரப்ப என்ன பிரச்சனையா போகுது? ஒரு நாட்டோட பிரதமர கொன்றுக்காய்ங்க. கொன்றுக்கவங்க வந்து, அவன புடிச்சா, அவன் என்ன உண்மைய சொல்றதுக்கு யூஸ் இருக்குன்னு தெரிய வரும். ஆனா, இவன் ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், பேர் சொல்லாத எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ஏதோ ஒண்ணு இவங்கள தடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப யார் அது? அப்படிங்கிற மாரி உங்களுக்கே ஒரு கொஸ்டினோட விட்டுருப்பாய்ங்க. இதுல யாருடா இன்வால்வ்டு அப்படிங்கிற மாரி வந்து ஒரு மாரி போயிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு 3ஆம் கண்ண திறக்கும்னு சொல்லலாம். ஒரு வித்தியாசமா இருக்கும் இந்த விஷயத்துல. ஸோ சான்ஸ மிஸ் பண்ணாம பாருங்க. ZEE5ல இருக்கு. சோனி லிவ்ல இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ தி ஹண்ட். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. இதே மாரி நல்ல வீடியோ வந்து பார்க்குறது வரைக்கும். பாய்.